ஹே buddies, ஒரு ஸ்மால் கொஷின். ஸோ நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் வாங்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல என்ன பார்ப்பீங்க? ஸோ ப்ரைஸ் பார்ப்பீங்களா, இல்லை ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் பார்ப்பீங்களா, இல்லை ரிவ்யூஸ் பார்ப்பீங்களா? டெஃபினெட்லி நம்ம எல்லாருமே ரிவ்யூஸ் தான் பார்ப்போம். ஈவன் தோ ப்ரைஸ் ஹையாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிவ்யூஸ் நல்லா இருக்குது, ரேட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வாங்குறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு ரிவ்யூஸ், பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எப்படி வாங்குறது, நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லோக்கல் எஸ்இஓ சீரீஸில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். பேசிக்ஸ் பேசியிருக்கேன். ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணுன்னு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ரொஃபைல் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த சீரீஸில் பார்க்காதவங்க அந்த ரிமைனிங் வீடியோஸ் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தால் எப்படி நம்ம வந்து ரிப்ளை பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்தால் அதை எப்படி வந்து ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி ரிவ்யூஸ் வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அவங்ககிட்ட வந்து ரொம்ப பொலைட்டாக பேசுங்க, சார், மேடம் அப்படின்னு சொல்லி பேசி அவங்ககிட்ட ஒரு கூகுள் ரிவ்யூஸ் வந்து கேளுங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து லிங்க் சென்ட் பண்ணுங்க. எப்படி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் அல்லது அவங்களோட நம்பர் வாங்கி அந்த எஸ்எம்எஸ்க்கு வந்து உங்களோட கூகுள் ரிவ்யூஸ் லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்ககிட்ட நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ரிவ்யூ எங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப இந்த பிஸ்னஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பொலைட்டாக கேளுங்க. கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, நம்பர் 2 வந்து இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் வெறும் தேங்க்யூ சார் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஷோ பண்ணுங்க. அதில் நீங்கள் வந்து அவங்க கேர் பண்ணுறீங்க, அவங்க கூட பண்ண பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷோ பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேங்க்யூ ஸோ மச் சார், யுவர் ஃபீட்பேக் இஸ் வேல்யூபிள் ஃபார் அஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அகெயின் வந்து மீண்டும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம வந்து கண்டிப்பாக ஷோ பண்ணணும் நம்ம ரிப்ளையில். இது கஸ்டமருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டை வந்து ஃபீல் பண்ண வைக்கும். ஓகே, இவங்க நம்மளை வந்து ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபீல் பண்ண வைக்கும். செகண்ட் திங் வந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறோம். வி ஆர் நாட் ஜஸ்ட் ஷாப் கீப்பர்ஸ் ஆர் நம்ம சும்மா ஏதோ பிஸ்னஸ் பண்ணல, ப்ரொஃபஷ்னலாக வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்றது வந்து இது அவங்களுக்கு வந்து அவங்களோட மைண்ட் செட்டே சேஞ்ச் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த கடைக்கே திரும்ப போகலாம் அப்படின்ற மாதிரியான நெக்ஸ்ட் ரெகுலர் பிஸ்னஸ்க்கான விஷயங்களை வந்து இந்த பாசிட்டிவ் ரிவ்யூவோட ரிப்ளை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரும். ஸோ தேர்ட் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ். நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் நீங்கள் வந்து பேனிக் ஆகாதீங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதான் செய்யும். உங்களுக்கு அப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் அந்த ரிவ்யூவில் போய் நீங்கள் ஆர்கியூ பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பொலைட்டாக தான் பேசணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அவங்க யாரோ ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. வி ஆர் சாரி ஃபார் த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சார், ப்ளீஸ் ஷேர் யுவர் நம்பர், வில் பர்சனலி சால்வ் திஸ் இஷ்யூ. இந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட பர்சனலாக நம்பரை வாங்கி கனெக்ட் பண்ணி அவங்களோட இஷ்யூவை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க மேலே அந்த கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். அவரே என்ன பண்ணுவார், இந்த ரிவ்யூவில் போய் திரும்ப கீழே வந்து மென்ஷன் பண்ணுவார். அவங்கள மென்ஷன் பண்ண சொன்னீங்கன்னா பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து இது மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு, நான் வந்து கான்டாக்ட் பண்ணேன், அவங்க வந்து திரும்ப வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க இஷ்யூஸை அப்படின்னு அந்த கஸ்டமரே சொல்லும்போது உங்களோட பிஸ்னஸ் மேலே, உங்களோட ப்ரொஃபைல் மேலே வந்து நியூ கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ரொம்ப பெரிய ட்ரஸ்ட் இது கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து கூகுளுக்கு வந்து இது ரொம்ப பாசிட்டிவ் சிக்னலாக கூகுள் பார்க்கும். அகைன் கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர் பண்ணி அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால ரெகுலர் பிஸ்னஸ்க்கான சான்சஸ் வந்து ஹை. ஸோ நம்பர் 4, ஃபேக் ரிவ்யூஸ். இதுதான் நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற இடம். ஃபேக் ரிவ்யூஸ் யார் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட காம்படிட்டர்ஸ்க்கு வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகுறது பிடிக்காது. அவங்களே யார்கிட்டயாவது சொல்லி பண்ண சொல்லுவாங்க, இல்லை அவங்களே வேற ஒரு ஐடியில் போய் பண்ணுவாங்க. இதெல்லாமே ரியல் டைம் பிஸ்னஸில் பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி சஸ்பீஷியஸ் ரிவ்யூஸ் வருது உங்களுக்கு அப்படின்னா அந்த ரிவ்யூவை ஃப்ளாக் அஸ் இன்அப்ராப்ரியேட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை வந்து ஃப்ளாக் பண்ணுங்க. ஸோ கூகுள் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ரொம்ப குவைட்டாக உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம்.
கூகுள் ரிவ்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக இருந்தால் உங்கள் பிஸ்னஸ் ரேங்க் ஆர்கானிக்காக வந்து மேலே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொஃபைல் வந்து நல்ல ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பேஜில் டாப் 3ல வந்து லிஸ்ட் ஆகும். நெகட்டிவ் ரிவ்யூஸை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. அது கூட உங்களோட பிஸ்னஸ் கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் கண்டிப்பாக. ஓகே படிஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எப்படி வந்து போஸ்ட் அண்ட் அப்டேட்ஸ் எப்படி நம்ம வந்து ரெகுலராக பண்ணி நம்மளோட லோக்கல் ஏசிவை எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.